காலைதோறும் புதியவை. உலகமும் நீங்களும். ஜூலை 8. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் 7 வயது நிரம்பிய செல்ல மகனுடன் சந்தோஷமாக வீட்டில் வசித்து வந்தனர். வெகு நாட்களாக அந்த தம்பதியருக்கு கார் ஒன்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டனர். அதற்காக சிறிது சிறிதாக பணத்தையும் சேமித்து வைத்தனர். கார் வாங்கும் அந்த நாளும் வந்தது. குடும்பமாக சென்று தாங்கள் விரும்பும் வெள்ளை கலரில் கார் ஒன்றை வாங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு எண்ணம் ஏற்பட்ட போதெல்லாம் காரில் பயணித்து மகிழ்ந்தனர். ஒரு நாள் கணவன் காரை நீரால் கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தார். மறுபுறத்தில் அவனது சிறிய மகன் விளையாடி கொண்டிருந்தான். ஒரு பக்கம் சுத்தம் செய்து முடித்த தகப்பன் தனது மகன் விளையாடி கொண்டிருந்த பக்கம் சுத்தம் செய்ய சென்றபோது தனது மகன் ஒரு கூர்மையான கல் ஒன்றை கையில் வைத்து காரில் ஏதோ கிறுக்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மிகுந்த கோபத்துடன் அருகில் கிடந்த ஒரு கட்டையால் மகனின் கையில் அடித்தான். வலியால் துடித்த மகன் கதறி அழத் தொடங்கினான். அடியை ஏற்படுத்திய காயத்தால் அந்த பிஞ்சு கை விரல்கள் வீக்கம் கொண்டது. உடனே அந்த குழந்தையை மருத்துவமனை அழைத்து சென்றனர். சிகிச்சையின் போது மகன் தன் விரல்கள் குணமாகுமா என்று தகப்பனை பார்த்து கேட்டபோது அவன் உள்ளம் உடைந்தது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய போது தகப்பன் கார் அருகே சென்று மகன் என்ன அதில் கிறுக்கி இருந்தான் என்று பார்த்தான். அங்கே அந்த குழந்தை, அப்பா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என்று எழுதியிருந்தான். இந்த வாசகம் தகப்பனின் உள்ளத்தை மேலும் நொறுக்கியது. தகப்பன் காரை அதிகம் நேசித்தான். மகன் தந்தையை அதிகம் நேசித்தான். அன்பார்ந்த தேவனுடையவர்களே, நீங்கள் எதனை மிகவும் நேசிக்கிறீர்கள்? பொருட்களையா அல்லது மனிதர்களையா? பொருட்களை உபயோகிப்பதற்கும் மனிதர்களை நேசிப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் அநேக சந்தர்ப்பங்களில் பொருட்களை நேசித்து மனிதர்களை வெறுப்பவர்களாக காணப்படுகிறோம். பொருட்கள் காலப்போக்கில் அழிவை சந்திக்கும். ஆனால் மனிதர்களிடையே காணப்படும் நல் உறவு இம்மையிலும் மறுமையிலும் நீடிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். பொருட்கள் மீதான பற்று நீங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம். அன்பின் தகப்பனே, நான் பொருட்களை உபயோகிக்கவும் ஜனங்களை நேசிக்கவும் எனக்கு கிருபை செய்யும். ஆமேன்.